இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் 6ஆம் நவநாளை இன்று நாம் அனுசரிக்கின்றோம். இன்றைய வாசகத்தில் அன்னை மரியாள் கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடுவதையும், அந்த பாடலிலே நம் ஆண்டவருடைய ஆட்சி என்பது எப்படி இருக்கும் என்பதையும் அவர் நன்றியாக பாடி கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். இவை நம்முடைய வாழ்வில் நாமும் ஆண்டவருடைய ஆட்சியை எதிர்பார்க்கின்றவர்களாக, குறிப்பாக அவருடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் அந்த பிறப்பு நாம் விரும்புகின்ற அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை நமக்கு நிறைவாக கொண்டு வர வேண்டும் என்றும், ஆண்டவருடைய பிறப்பை நாம் எளிய மனதோடும் இன்னும் எளிமையானவர்களாக இருக்கின்ற போது அதை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையில் அப்படி எளிய மனம் கொண்டவர்களாக இருப்பதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது RMS காலனி ஆரோக்கிய மேரி பீட்டர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, பெரியவனகுபாறை டேவிட் நான்சி குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, ராஜா காலனி ஜெயமணி ரெஜினா குடும்பத்தினர் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, திருப்பூர் சகாய புஷ்பம் உடல் நலனுக்காக மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் சுகம் வேண்டியும், மாத்தூர் ஜேம்ஸ் ராணி குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியம் இழந்த நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இறைவாட்சிக்காகவும் இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுத்து செல்லிப்போம். வழியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுகிறோம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்துள்ள பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணோற்று ஒவ்வொரு திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருமணம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை காட்சி மிகையை கொச்சுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சாமுவேலின் போற்றிற்காக அவரது தாய் அண்ணா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி பிறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 மணி மாவு அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு கோப்பை திராட்சரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளைகளை பணியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள்.
அவர் கூறியது, என் தலைவரே, உன் மீது ஆணை. என் தலைவரே, உன் முன் நின்று வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டறினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை சொல்வார்கள். ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு, நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்களை என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை கொண்டிருக்கிறது என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் அடிப்படைகின்றேன். வலியோரின் விருதுகள் குறை கொடுக்கின்றன. தடுமாறினோர் அடிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகிவிட்டனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார். பல புதவரை பெற்றவளோ தனியர் ஆகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தருகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாக்குகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். அல்லது இருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையிலிருந்து வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியினரோ அவர்களை அமர்த்துகின்றார். அல்லது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 46 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வெளிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரால் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தாம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் சில ஆண்டு காலம் விளையாடியவர்
C.S. ஸ்டட் என்பவர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்ட போது தன்னுடைய அந்த விளையாட்டு, தன்னுடைய வாழ்வு என அனைத்தையும் இழந்து அவர் சீனாவுக்கு நற்செய்தி பணியாற்ற அவர் சென்றார். எனவே ஏன் இப்படி நீங்கள் அனைத்தையும் துறந்து இங்கு வந்து இப்படி இந்த பணியை செய்கிறீர்கள் என்று அவரிடம் ஒரு கேள்வி கேட்டபோது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என் தலைவராகிய ஆண்டவர் என நான் அறிகின்ற போது, அவர் எனக்காக என் பாவத்துக்காக தன்னையே சிலுவையில் கையெறிந்தார் என்று நான் அறிய வருகின்ற போது, அவருக்காக அவருடைய இந்த பணிக்காக என்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை விட வேறு சிறந்த செயல் எது என்ற அந்த ஒரு கேள்வியை எழுப்பி, ஆண்டவருக்காக நான் கொடுக்கின்ற ஒரு சிறந்த காணிக்கை என்பது இப்படியாக என்னையே முழுவதும் அவருடைய பணிக்காக அர்ப்பணிப்பது என்று சொல்லி தன்னுடைய வாழ்வையை அந்த நற்செய்தி பணிக்காக அவர் அர்ப்பணித்தாராம். அவர்களே, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுது, தருகின்ற பொழுது, நமக்கு அனைத்தையும் தந்த ஆண்டவருக்கு நாம் என்ன தருகிறோம், என்ன செய்கிறோம் என்ற அந்த ஒரு சிந்தனையை இன்றைய வாசகம் எழுப்புகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நாம் பார்க்கின்றோம். சாமுவேலை பெற்றெடுத்த அண்ணா தான் வேண்டிக் கொண்டது போலவே அந்த 3 வயதாக இருக்கின்ற போது சாமுவேலை கோயிலுக்கு, ஆலயத்துக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார். எனவே இந்த அண்ணா அவர் நீண்ட காலமாக குழந்தை இல்லாததற்காகவே தன்னுடைய குடும்பத்தினரால் அங்கே ஏளனம் செய்யப்பட்டவர். அந்த துன்பத்தை, அந்த வேதனையை நன்றாக அறிந்தவராக இருக்கின்றார். ஆனால் கடவுள் தனக்கு தந்த அந்த குழந்தை 3 வயது வரைக்கும் தான் அவர் வைத்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த வழக்கத்தின்படி தன்னுடைய மகனை காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது இன்னும் பிற காணிக்கைகளையும் அவர் சேர்த்து வந்து தருகின்றார். எனவே அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அது இஸ்ரேல் மக்கள் அந்த யூத வழக்கத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை விட கூடுதலாகவே அவர் அந்த காணிக்கையை தருவதாக, அப்படி தான் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி, அந்த வாக்கின்படி அப்படியே கடவுளுக்கு தன்னுடைய மகன் தன்னிடம் அந்த காணிக்கை தர வேண்டிய பொருட்கள் என அனைத்தையும் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் நாம் ஆண்டவரிடமிருந்து சில காரியங்களை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் நாம் கடவுளுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும், செய்கிறோம் என நாம் கடவுளிடம் நாம் செபிக்கின்ற பொழுது அல்லது ஒரு வாக்கு கொடுக்கின்ற பொழுது பல நேரங்களில் நாம் தவறி விடுகின்றோம். பிறகு செய்து கொள்ளலாம் அல்லது இன்னொரு நாள் பார்க்கலாம், இப்போது இந்த நேரத்தில் இதை செய்யவிட்டால் கடவுள் ஒன்றும் பெரிதாக எதுவும் நினைக்க போவதில்லை என்றெல்லாம் நாம் நமக்குள்ளே ஒரு சமாதானம் வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற பொழுது அவருக்கு தர வேண்டிய அந்த நேரம், உழைப்பு, அவரை இன்னும் அந்த ஜெபம் என இப்படியாக நாம் கடவுளுக்கான அந்த பணிகளை செய்கின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த அண்ணா அவருடைய வாழ்வில் இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் அனைவரையால் ஆண்டவர் தனக்கு தந்த அந்த ஒரு சிறந்த பேரு அனைத்தையும் முன்னிட்டு அவர் பாடுகின்றார். இந்த பாடல் அன்னை மரியாளுடைய இந்த பாடல் புரட்சி பாடல் என அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் தன்னுடைய அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அந்த மகிழ்வின் நிறைவில் இருந்து இந்த பாடலை அவர் பாடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவதை கொள்கின்றது என்று தொடங்குகிற இந்த பாடலிலே கடவுள் அன்னை மரியாளுக்கு என்ன செய்தார்? தாழ்நிலையாக இருந்த என்னை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இப்படியாக கடவுள் முதலில் எனக்கு என்ன செய்தார் என அதை அவர் தொடக்கத்திலே ஒரு பாடலாக பாடி கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அடுத்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையையும் அங்கே பார்க்கின்றோம். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவர் தலைமுறையாக இரக்கம் காட்டி வருகிறார். அவர்கள் தோல் வலிமையை காட்டியுள்ளார் என்று நாம் அஞ்சி நடக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அதே நேரத்தில் நமக்கு தீய குணங்கள், தீய பண்புகள் இருக்கின்ற பொழுது கடவுள் அதையெல்லாம் முறியடிக்கிறார் என்று உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அருகே நின்று தூக்கி எறிந்துள்ளார் என இப்படியாக நாம் கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அனைத்தையும் தருகின்றார். அவரை மதிக்காமல் அவருக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற பொழுது
நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறோம் என்று கடைசியாக கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றுகிறார் என்று அந்த தன்னுடைய தான் கண்ட அல்லது தான் அனுபவித்த கடவுள் மீது தான் கொண்ட அந்த நம்பிக்கையை ஒரு பாடலாக அறிக்கையிடுகிறார். என்பார்களே, நம்மிடம் இத்தகைய ஆழமான நம்பிக்கை வேண்டும். பிறக்க இருக்கின்ற ஆண்டவர் இயேசு பாடகனாக நமக்கான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் அவருக்காக நம்முடைய நேரம், உழைப்பு, இன்னும் அவர் நமக்கு தந்த எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு சிறந்தவற்றை காணிக்கையாக தர வேண்டும் என்ற உணர்வோடு அதற்கான அருளை இந்த பள்ளியில் நாம் கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாணி இப்படி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரு பரிகிரகத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை ஒரு அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடுகளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு ஒரே செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லத்திலே அன்புடன் கண்ணிக்காய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைகளுடைய முன்னரை வங்கியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படை நடைகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபடும் உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவதாக
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். முத்திரமுன் என்று உமக்கோடு உங்களுடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் ஜெகநாதன் நிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். சிறப்பாக திருப்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஆரோக்கிய மேரி பீட்டர் குடும்பத்தினர், டேவிட் நான்சி குடும்பத்தினர், ஜெயமணி ரெஜினா குடும்பத்தினர், சகாயி எலி புஷ்பம் குடும்பத்தினர், ஜேம்ஸ் ராணி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற அனைத்து வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்க்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகிறோம். உமது திருமுக வழிகளில் ஏற்றரும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் ஒப்பு கொண்டவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஒன்று மகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க மனமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து சொல்வோம். எங்களுக்கு குற்றம் செய்வோம், நாமும் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணியுடன் அருளமுறை மன்றாடுகின்றோம். உமதிடத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி சரணமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பரான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிவீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருந்தீர்களாம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
கிறிஸ்து பிறப்பு விழாவின் 6ஆம் நாள் ஜெபம். மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னரை இரு பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கும் மூளைக்கல்லை மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதையும் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையை நாம் ஆதரவும் திரும்புவோமாக. தந்தையாம் இறைவனோடு தூய் ஆவியும் ஒன்றுக்கு இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உங்களை ஒன்றாடுகின்றோம். நன்றியோடு ஒன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களை எதிர்கொள்ளவும் பேச்சின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது.